ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா பைனான்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் மாதிரி இருக்கிற ஒரு ஆப் தான் அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ பைனான்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். இந்த பைனான்ஸ் மாதிரியே நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சியை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த அப்ளிகேஷனில் ரொம்பவுமே அதிகமான யூசர்ஸ் இருக்க ஒரு அப்ளிகேஷனை நம்மளுக்கு வந்து இந்த பைனான்ஸை வந்து சொல்லலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி எந்த ஒரு கரன்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கராக தான் இந்த பைனான்ஸ் ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிப்டோ கரன்சியை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கலாம். இதே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போறதில்லை. இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இலங்கையில் ரொம்ப அதிகமாக நிறைய பேர்கிட்ட ஃபேமஸாக இருக்கிற ஆப் இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைனான்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் பைனான்ஸில் ஒரு மீட்டப் கூட நடந்துருந்துச்சு. ஸோ அதனால மக்களிடையே ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்க ஒரு அப்ளிகேஷனாக தான் இந்த பைனான்ஸ் வந்து இலங்கையில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி